நண்பர்களே வணக்கம். ஈரான் 28வது நாளான இன்றும் உக்கிரமாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளை தாக்கி வருகிறது. ஈரான் அறிமுகம் செய்திருக்கும் புதிய ஏவுகணைகள் 2 குறித்து பார்க்கலாம். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. மறுபக்கம் ஈரானும் தாக்குதல்களை வளைகுடா நாடுகளின் மீது நடத்தி வருகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். ஈரான் நாட்டுக்கு இவரை அதிபராக இருக்குமாறு அந்த நாடு கேட்டுக்கொண்டது என்று ஒரு குண்டை தூக்கி போட்டு இருக்கிறார். அதாவது வெனிசுலாவுக்கும் இவர்தான் அதிபர், ஈரானுக்கும் இவர்தான் அதிபர், அடுத்தது கியூபாவுக்கும் கிரீன்லாந்துக்கும் இவர்தான் அதிபராக போகிறார். இது மட்டுமில்லை, பரிசாக அமெரிக்காவுக்கு ஈரான் 10 பெரிய கப்பல்களில் கச்சா எண்ணெய் அனுப்பியிருப்பதாகவும் கூறுகிறார். ஈரான் என்னிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறார்கள். அங்கு என்ன நடக்கிறது என்று யாராவது பார்த்திருந்தால் அவர்களுக்கு நன்றாக புரியும் ஏன் அவர்கள் ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள் என்று. நாங்கள் அவர்களுடன் பேசவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் முட்டாள்கள் இல்லை, அவர்கள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் போரில் சிறந்தவர்கள் இல்லை, ஆனால் பேச்சுவார்த்தையில் மிகவும் திறமையானவர்கள். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் செய்ய முடிகிறதா என எனக்கு தெரியவில்லை. அதை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோமா என்பதும் தெரியவில்லை. அவர்கள் இதை 4 வாரங்களுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும், 2 ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும், அல்லது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்திருக்க வேண்டும் என்கிறார் ட்ரம்ப். இப்படி தினம் ஒரு விவாதம் என்று ட்ரம்ப் எடுத்து விடுகிறார். மேலே இவர் குறிப்பிட்டதெல்லாம் ஈரானை பற்றி கூறியிருக்கிறார். இந்த நிலையில் நாம் நேற்றைய நமது வீடியோவில் காதிர் நீர்மூழ்கி கப்பல் குறித்து பார்த்தோம். இன்றைய வீடியோவில் காதிர் ஏவுகணை குறித்து பார்க்கலாம். ஈரான் தினமும் ஒரு புதிய ஆயுதத்தை எடுத்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சவாலாக இருந்து வருகிறது. காதிர் மிசைல் என்பது ஈரான் உருவாக்கிய ஒரு கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணையாகும். இதன் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், ஈரான் தயாரித்த ஏவுகணை 2014 டெஹ்ரானில் வெளியானது. IRGC கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதன் எடை சுமார் 700 கிலோ, அதாவது 165 கிலோ வெடிகுண்டுகளை தூக்கிச் செல்லும் திறன் கொண்டது. தாக்குதல் தூரம் 300 முதல் 330 கிலோமீட்டர். ஈரான் தற்போது குறைந்த செலவில் உயர்திறன் கொண்ட ஏவுகணையை உருவாக்கியுள்ளது. இதன் முக்கிய நோக்கம் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் ட்ரோன்களை வீழ்த்துவது. இதன் முக்கிய வேலை கடலில் இருக்கும் கப்பல்களை துல்லியமாக தாக்குவதாகும். காதிர் மிசைல் முக்கியமாக போர் கப்பல்கள், வணிக கப்பல்கள், கடற்படை தளங்களுக்கு சவாலாக இருக்கிறது. குறிப்பாக பெர்சியன்கள், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதிகளில் மிகப்பெரிய த்ரெட்டாக, மிகப்பெரிய மிரட்டலாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இருந்து வருகிறது. இந்த ஏவுகணை டார்கெட்டை முன்பே அறிந்து ரேடாருக்கு தெரியாமல் தாக்குதலை நடத்துகிறது. ஏவுகணை லான்ச் செய்யப்படும். கடலின் அருகில் இருந்து லோ ஆல்டிடியூடில் பறக்கும். அதாவது சீ ஸ்கிம்மிங் என்று இது அழைக்கப்படுகிறது. சீ ஸ்கிம்மிங் காரணமாக ரேடாருக்கு பிடிபடுவது கடினம். ரேடார் பொதுவாக வான்வெளியில் மேலே இருக்கும் பொருட்களை மட்டும் ஸ்கேன் செய்யும். ஆனால் இது கடலின் மேற்பரப்பில் செல்லும் பொருட்களை ஸ்கேன் செய்யாது, அதாவது படம் எடுக்காது. சீ ஸ்கிம்மிங் என்பது கடலை தொட்டபடி ஸ்டெல்த்தாக பறக்கும் மிசைல். ரேடாருக்கு இது தெரியாது. கடலின் மேற்பரப்பில் பறப்பதால் டிடெக்ட் செய்வதும் கடினம். கடல் அலைகளாலும் ரேடார் சிக்னல் கன்ஃபியூஸ் ஆகும். காதிர் மிசைல், பிரம்மோ மிசைல் இவை இரண்டும் சீ ஸ்கிம்மிங் டெக்னாலஜி கொண்டவை. இந்த ஏவுகணை ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் கட்டுப்படுத்த பயன்படும். சிறிய ஏவுகணையாக இருந்தாலும் கடலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஈரானின் மற்றொரு ஏவுகணை என்னவென்று பார்க்கலாம். கேம் 118 ஏவுகணை. இதன் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், குறைந்த வான்வெளியில் மெதுவாக பறக்கும் ட்ரோன்கள் இதற்கு இலக்காகும். ஸ்டெல்த் ட்ரோன்கள் கூட ட்ராக் பண்ணும் திறன் கொண்டது. 25 கிலோமீட்டர் தூரம் செல்லும். டர்போஜெட் என்ஜின் நீண்ட தூரம் செல்ல உதவக்கூடிய என்ஜினை கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் பல இடங்களை குறிவைத்து தாக்கும். ட்ரக் மவுண்டட் லான்ச்சர் மிசைல் என்று இது அழைக்கப்படுகிறது. அதாவது ட்ரக்கின் மீது வைத்து இந்த ஏவுகணையை ஏவ முடியும். இதை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றலாம். அடுத்தடுத்து இடத்தை மாற்றிக்கொண்டு இலக்கை தாக்குவதால் எதிரிகளுக்கு கண்டுபிடிக்கவும் கவுண்டர் அட்டாக் செய்யவும் கடினமாக இருக்கும். இந்த ஏவுகணை அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் மற்றும் இஸ்ரேலின்
ஹெர்மஸ் 900 ஆகியவற்றை தாக்கி அழித்திருக்கிறது. ஈரானின் இந்த வகை ஏவுகணைகள் தயாரிக்க மிகவும் குறைந்த செலவாகிறது. ஆனால் அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் ஏவுகணையை தயாரிக்க, அதாவது ஒரு ஏவுகணையை தயாரிக்க 93 கோடி ரூபாய் செலவாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் ஏவுகணை தயாரிக்க குறைந்த செலவாகிறது. அமெரிக்காவின் ட்ரோன் தயாரிக்க அதிக செலவாகிறது. அதாவது இங்கே குறைந்த செலவில் ஏவுகணை, அதிக செலவில் ட்ரோன். இந்த குறைந்த செலவு ஏவுகணை அதிக செலவிலான ட்ரோன்களை அளிக்கிறது. இதுதான் அசிமெட்ரிக் வார்ஃபேர் அட்வான்டேஜ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது குறைந்த செலவில் பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இது குறிக்கிறது. ஈரானிடம் மேலும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறது. இது நவீன தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. இதன் பெயர் ஃபட்டே கிளாஸ் சப்மரைன். இதன் எடை 600 டன். இது சிறந்த சென்சார் மற்றும் டார்பிடோக்களை கொண்டுள்ளது. ஆழமான கடலில் இருந்து இயங்கும், அதே நேரத்தில் கடற்கரையிலும் இருந்து செயல்படும். இவை சிறிய அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. நண்பர்களே, ஈரான் இப்படி தினமும் புதிய புதிய ஏவுகணைகளை, ட்ரோன்களை ஏவி எதிரிகளான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சவாலாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா மிகப்பெரிய விஷயத்தை ஒன்று வெளியிட்டுள்ளது. அதாவது அமெரிக்காவின் கரன்சி டாலரில் ட்ரம்பின் கையெழுத்து இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அவரது கையெழுத்து குறிப்பிடப்பட்ட அச்சிடப்பட்ட டாலர்கள் வரும் கோடை காலத்திலிருந்து வெளியாகும் என்று அமெரிக்காவின் கருவூலத்துறை செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கு வரும் 4 எண்ணெய் கப்பல்கள் ஹார்மஸ் நீரிணையை கடந்திருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியிருக்கிறார். இந்தியாவின் கொடிகட்டிய கப்பல்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று ஈரான் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இதன்படி இந்தியாவுக்கு வரும் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் எரிவாயு கப்பல்கள் எந்த தடங்களும் இல்லாமல் வந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், லைக் செய்யவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.